அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் பாடல் 4. மாதுர்தானம் சுகத்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்னத்திலிருந்து 4ஆம் இடம், அந்த தானத்தை கொண்டு என்னென்ன பலன்களை அறியலாம்ங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு விளக்கம் பார்ப்போம். சொல்லிய வித்தை வாகனம் சுபங்கள், சூழ் வியாபாரமும் மனையும், வெள்ளு மேம்பாடு சௌக்கியம் அன்னை, விரும்புநல் உறவினராகும், நல்ல நிட்சேபம் பரவிசயங்கள், நரைகமல் பால் பசு கன்று, வல்லதோர் தேவதானம் இப்பலனை வழுத்து 4ஆம் இடம் கொண்டே அப்படின்னு முடிக்கிறார். சொல்லிய வித்தை வாகனம் சுபங்கள் அப்படிங்கிற போது வித்தை ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து அந்த 2ஆம் இடமும் ஒருத்தருடைய கல்வி வித்தையை பற்றி பேசுது. அடிப்படை கல்வின்னு நம்ம சொன்னோம். 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரையிலேயும் அந்த அடிப்படையான விஷயங்களை சொல்லித்தர்றது தான் அடிப்படை கல்வி. அதுக்கு மேலே பள்ளி இறுதி கல்வின்னு நாம் பிரிக்கிறோம். 8ஆவதுலேருந்து 11ஆவது 12ஆவது முடிகிற வரையிலையும் அது பள்ளி இறுதி கல்வி. அந்த கல்வியினுடைய தராதரத்தை சொல்கிறது ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து அந்த 4ஆம் இடம். அதை இந்த பாடலில் சுட்டி காட்டுறாங்க. சொல்லிய வித்தை வாகனம், சொகுசு வாகனம், மகிழ்வுந்துகள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த வாகன வசதிகள் ஜாதகருடைய தேவைக்கு ஏற்ப இதையெல்லாம் இந்த 4ஆம் இடம் கொண்டு தான் நாம் அறியணும். இது தவிர சுபங்கள், சுபங்கள்ங்கிற போது அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் நிகழக்கூடிய மங்களகரமான நிகழ்வுகள். சூழ் வியாபாரம், அந்த ஜாதகர் பங்கு பெறக்கூடிய வியாபார அமைப்புகள், அதனுடைய தன்மை, அதனால் கிடைக்கக்கூடிய லாபங்கள். இது தவிர மனை, சூழ் வியாபாரமும் மனையும். மனைன்னு சொன்னால் வீடு வாசல், ஆடம்பரமான மனை மாளிகை கிடைக்குமா, இல்லை சாதாரணமான வீடு மனை அமையுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த 4ஆம் இடத்தை கொண்டு தான் அந்த ஜாதகருக்கு உண்டான யோக பலாபலன்களை கூற முடியும் அப்படிங்கிறார். வெல்லும் மேம்பாடு, வாழ்க்கையில் முன்னேற்றம், அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான தன்மை எதன் மூலமாக கிடைக்கும்? வியாபாரம் மூலம் கிடைக்குமா, விவசாயம் மூலமாக கிடைக்குமா, இல்லை பூர்வீக சொத்துக்களை கொண்டு விருத்தி ஆகுமா, அல்லது தன்னுடைய சுய சம்பாத்தியம் மூலமாக அவர் முன்னேறுவாரா அப்படிங்கிறதெல்லாம் அந்த 4ஆம் இடம் கூறும் அப்படிங்கிறார். இது தவிர அன்னையை பற்றி தெரிந்து கொள்ள, தாயினுடைய சுகம், தாய் மூலமாக கிடைக்கும் வருமானம், தாய் மூலமாக கிடைக்கும் அன்பு பாசம் எல்லாம் அந்த 4ஆம் இடத்தை கொண்டு தான் நாம் அறியலாம்ங்கிறார். இது தவிர விரும்புநல் உறவினர்கள் அப்படிங்கிற போது சொந்தம் சுகங்கள், அவங்களால கிடைக்கக்கூடிய சந்தோஷம். அதே மாதிரி 3ஆம் அடியில் தொடங்குற போது நல்ல நிட்சேபம், உதயம், திடீர்னு கிடைக்கக்கூடிய வருமானம், எதிர்பாராத வகையில் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய யோக பலாபலன்கள், பாக்கியங்கள், திடீர் வருமானங்கள், சன்மானங்கள், அன்பளிப்புகள் எல்லாம் அந்த நிட்சேபம் அப்படிங்கிற வார்த்தையில் அடங்கும். இது தவிர பர விஷயங்கள் அப்படிங்கிற போது இகபர சுகம் அப்படின்னு சொல்கிறோம்ல, தெய்வத்தால் கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இந்த 4ஆம் இடத்தினுடைய தானத்தை கொண்டும், தான அதிபதியை கொண்டும், தானத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களை கொண்டும், அந்த தானாதிபதிக்கு தானத்துக்கு கிடைக்கக்கூடிய கிரகங்களினுடைய பார்வை பலத்தை கொண்டும் அந்த ஜாதகனுக்கு யோக பலாபலன்கள், யோக பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறார். நரைகமல் பால் பசு அப்படிங்கிற போது நறுமண பொருட்கள், எந்த ஒரு ஜாதகன் தன்னுடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய சுக சௌக்கியங்கள் எல்லாம் இறையருளால் அடைந்து சந்தோஷிக்கிறானோ அவன் நறுமண பொருள்களை நிச்சயம் உபயோகிப்பான். அதுக்கான பாக்கியம் கூட அந்த 4ஆம் இடத்தினுடைய பலத்தை கொண்டு தான் அந்த ஜாதகனுக்கு கிடைக்குங்கிறார். பால் பசு கன்று, அதாவது மாடாடு கன்றுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்பு, இதெல்லாம் கூட அந்த 4ஆம் இடத்தினுடைய அதிபதி 4ஆம் இடத்தினுடைய பலத்தை கொண்டு தான் அறியலாங்கிறார். வல்லதோர் தேவதானம், தெய்வீக விஷயங்கள், அதன் மூலமாக தானம் செய்யக்கூடிய பாக்கியம், வரபலம், தபபலம், இதெல்லாம் கூட அந்த 4ஆம் இடம் தான் நமக்கு கொடுக்குங்கிறார். இந்த மாதிரி மேற்சொன்ன அனைத்து பலாபலன்களையும் சுகபோகங்களையும் நாம் அறிந்து கொள்ள ஒருவர் தன்னுடைய ஜாதகத்தில் அந்த லக்னத்திலிருந்து அந்த 4ஆம் இடம் அது பெற்றிருக்கிற பலத்தை பொறுத்து அறியலாம் என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த பாடலிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று சொல்லி, இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.